गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। KKSF कांची कामकोटी सेवा फाउंडेशन US வழியாக USA வழியாக பல தர்ம காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. இங்கு பாரத தேசத்திலே வசிப்பவர்களுக்கும் பாரத தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கும் மத்தியிலே நல்ல பாலமாக, பிரிட்ஜாக, கலாச்சார பாலமாக இந்த KKSF சேவை செய்து வருகிறது. நம்முடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை சம்ரட்சணம் செய்வதற்கு தேவையான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வித்யா, வைத்தியம், வேதம் என்ற 3 துறைகளிலேயும் கவனம் செலுத்தி வேத பாடசாலைகள் நடைபெறுவதற்கும், பகுதி நேர கலாச்சார பள்ளிக்கூடங்கள், பார்ட் டைம் வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம், அம்சகாலீன வேத வித்யா யோஜனா, அந்த பாடத்திட்டங்கள் படி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவரவர்களுக்கு உரிய முறையிலே நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுடைய அடிப்படை விஷயங்களை, ஆரம்ப பாடங்களை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வருகிறது. பேசிக் நாலேஜ், நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சம்ஸ்கிருத மொழியிலே பயிற்சி, அவரவர்களுடைய மாதృபாஷையிலே பயிற்சி, சாஸ்திரிய சங்கீதம், வால்மீகி ராமாயணம், ஜோதிஷம், யோகா, இன்னும் பல கலைகளிலேயும் பயிற்சி அளித்து இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் ஜெனரல் டெவலப்மெண்ட் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாம் சொல்வதை விட நீங்கள் நிறையவே சொல்ல முடியும். அதை பற்றி இப்படி பொதுவான டெவலப்மெண்ட், ரோடு போடுவது, ஆஸ்பத்திரி கட்டுவது, பிரிட்ஜுகள் கட்டுவது, இது போன்று, அதே போன்று செக்யூரிட்டி, பார்டர் செக்யூரிட்டி, இவைகள்லாம் நடைபெற்று வருகின்றன. அதே சமயத்திலே கலாச்சாரம் என்பதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் அதிகமாகவே இருக்கிறது. ஒன்று, அந்த கலாச்சாரத்தை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது, இம்பார்ட்டன்ஸ். அதனுடைய விவரங்கள், டீடைல்ஸ் சொல்லுவது, அவர்கள் ஒரு சங்கமாக உருவாகுவது, ஒரு டீமாக உருவாகுவது, ஒரு சத்சங்கம் உருவாகுவது, ஒரு பாடசாலை நடத்துவதற்கு, ஒரு கோசாலை நடத்துவதற்கு, ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு, ஒரு அதிருத்ரம் மகாருத்ரம் நடத்துவதற்கு, சண்டி ஹோமம் நடத்துவதற்கு, கோசாலைகளை நடத்துவதற்கு, ஜாதக பரிவர்த்தனை நடத்துவதற்கு, தற்பொழுது அமெரிக்காவிலும் ஜாதக பரிவர்த்தனை
ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ராமசுப்பு போன்றவர்கள் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹரி ராமசுப்பு போன்றவர்கள் இதிலே அன்ற நிலையிலே நம்முடைய அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் தர்மத்தை அனுசரிப்பதற்கு என்ன தேவையோ நிறைய அத்தியாபிகா என்று ஒரு கோர்ஸ் நடந்தது, சம்பிரதாயா என்று ஒரு கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, ஷாங்கரி என்று கிளாஸ்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி நம்முடைய தர்மத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு உபாயங்களை கடைபிடித்து அபாயத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி இரண்டு பக்கமும் நடைபெற வேண்டும். அதாவது இந்தியாவிலேயும் நடைபெற வேண்டும், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலேயும் நம்முடைய பக்தர்கள் வசிக்கக்கூடிய பல வெளிநாடுகளிலேயும் இந்த முயற்சி நடைபெற வேண்டும். ஏனென்றால் இரண்டு பேரும் ஒரே ரிஷி பரம்பரையை சார்ந்தவர்கள், ஒரே விதமான பாரம்பரியத்தை உடையவர்கள், ஒரே விதமான சந்தியாவந்தனத்தை உடையவர்கள், ஒரே விதமான துளசி பூஜையை உடையவர்கள். ஆகவே நம்முடைய தர்மத்தை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று வழி வழியாக வந்த இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையிலே அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களும் இதை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அவர்கள் ரெசிடேஷன் பாராயணம் செய்வது என்பது ஒன்று, பிராக்டிஸ் அனுசரிப்பது என்பது ஒன்று, பிராபகாண்டா பிரச்சாரம் செய்வது, அதாவது தர்க்க ரீதியாகவும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், சாஸ்திர ரீதியாகவும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது யதார்த்தம் என்கிற பேரிலே, இதுதான் பிராக்டிக்கல் என்கிற பேரிலே நாம் சாஸ்திரத்திலிருந்து ரொம்ப வெகு தூரம் சென்றுவிடக்கூடாது ஒன்று. அதே சமயத்திலே சமயம் சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அப்படி ஆரம்பிக்க வேண்டும். இப்ப வேத பாடசாலைன்னா நல்ல விஷயம்தான், ஆனா அதுல எவ்வளவு பேர் சேர வேண்டியவா சேருவான்னு தெரியாது. அதனால தான் இந்த பார்ட் டைம் வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஆரம்பிச்சிருக்கு. வேத பாடசாலைகளுக்கு அது ஆல்டர்னேட்டிவ் இல்லை, அது சப்போர்ட் சிஸ்டம், நாட் ஆல்டர்னேட்டிவ். அது ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அது வேற. வேதம், சாஸ்திரம், பாஷ்யம், ஸ்ரௌதம் இதற்கெல்லாம் தனியாக பாடசாலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. அதிலே நிறைய சிலபஸ் சேஞ்ச் நடந்து கொண்டே இருக்கிறது. வருஷா வருஷம் எக்ஸாமினேஷன் சிஸ்டம், கரிக்குலம், என்கரேஜ்மெண்ட், அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு தனியாகவே, ஒரு நாளைக்கு KKSF மூலமா, அது தனியாக ஒரு நாளைக்கு வேத சாஸ்திர சம்ரட்சணம் அப்படிங்கிற தலைப்புல ஒன்று வச்சுக்கலாம். இன்னும் நடந்துட்டு இருக்கு வேத பாடசாலைகள், அங்கெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ், growth இன்னும் நடந்துட்டு இருக்குங்கிறத அது ஒரு நாளைக்கு அதை பேச்சுல வச்சுக்கலாம். இது வேதிக் என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ், வேதிக் எஜுகேஷன், வேதிக் பிராக்டிசஸ், வேதிக் என்விரான்மெண்டல், வேத சாஸ்திரங்களுக்கு வேண்டிய பர்யாவரணம், சுற்றுப்புற சூழ்நிலை, இவைகளின் மூலமாக அந்த சவுத் இந்தியன் கம்யூனிட்டியை மறுபடியும் வலுவான கம்யூனிட்டியாக, பலமான கம்யூனிட்டியாக, அதாவது எஜுகேஷன்லேயும் சரி, எத்திக்ஸ், எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், இது போன்று நல்ல முறையிலே இதை வலுப்படுத்துவதற்கு, பலமான கம்யூனிட்டியாக இருப்பதற்கு, தைரியமான கம்யூனிட்டியாக இருப்பதற்கு, தாராளமாக
நல்ல பணிகளை செய்வதற்கு, தார்மீகமான சிந்தனையை வளர்ப்பதற்கு. இப்படி தைரியம், தாராளம், தார்மீகம், இந்த 3 விதத்திலேயும் இந்த கம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு, வலுப்படுத்துவதற்காக சிறு சிறு முயற்சிகளையும் தவறவிடாமல் ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத் என்பதாக நாம் சிறிய முயற்சியையும் விட்டுவிடக்கூடாது, பெருமுயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக பலவிதமாகவும் இந்த சோஷியல் ஸ்டடீஸ் என்று சொல்கிறார்களே, அதே போன்று ஒரு 80 வருஷத்து வரலாறு, 100 வருஷத்து வரலாறை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த 3-4 தலைமுறைகளை பற்றிய ஆலோசனைகள், அபிப்பிராயங்கள், ஆதரவு இவைகளுடன் புதிய புதிய கோணத்திலே பழைய சாஸ்திரங்களை நாம் வழக்கத்திலே இருக்கும்படியாக செய்வது. இது புஸ்தகத்திலே மாத்திரம் நின்று விடாமல், இன்றைக்கும் அக்னிஹோத்திரிகள் இருக்க வேண்டும், இன்றைக்கும் கணபாடிகள் இருக்க வேண்டும், இன்றைக்கும் நல்ல உபாசகர்கள் இருக்க வேண்டும், இன்றைக்கும் சாஸ்திரம் படித்தவர்கள் இருக்க வேண்டும், இன்றைக்கும் கூட்டு குடும்பங்கள். தற்பொழுது திருப்பதி வந்திருக்கிறோம், இங்கே ஒரு 3 பேர் அண்ணா தம்பி வந்த ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாவ பத்திரிகை வச்ச போது. இப்படி அந்த ஃபேமிலி வேல்யூஸ், ஃபேமிலி கோ எக்ஸிஸ்டன்ஸ், முதல்ல எக்ஸிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது, எக்ஸிட் ஆகாமல் எக்ஸிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது சவுத் இந்தியன் கம்யூனிட்டியிலே. அது இன்றைய அவசிய தேவையாக இருக்கிறது. அந்த கிரீன் கார்டு, அதுக்கப்புறமா இந்த விசா, அந்த விசா, அந்த ரெசிடென்ஸு, சிட்டிசன்ஷிப்பு என்று லௌகீகமான ரீதியிலே அந்த சொர்க்காரோகணம் நடைபெறுகிறது. சௌக்கியமா இருக்கிற தேசம், சுதந்திரமாக இருக்கிற தேசம், சுமுகமாக இருக்கிற தேசம். சுதந்திரம், சுமுகம், சௌகரியம் என்கிற ரீதியிலே அங்கு வெளிநாடுகளிலே நாம் வசிக்க வேண்டும். அது படிப்புக்கும் சௌரியமா இருக்கிறது. மற்றபடி அவரவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள், தனி மனிதர்களுடைய விருப்பங்களும் அங்கு அனுமதிக்கப்படுகிறது, ஆமோதிக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது என்பதற்காகவும் பல காரணங்களாலே அங்கு சென்று வசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதே சமயத்திலே விவேக சூடாமணியிலே சொல்லி இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப், அதிலே துர்லபம் த்ரயமேவ ஏதத் தெய்வானுகிரக ஹேதுகம், தெய்வ அனுகிரக ஹேதுகம், மனுஷ்யத்வம், முமுட்சுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த 3 முக்கியம். மனுஷ்யத்துவம், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மாணவன் மாணவனாக வாழ வேண்டும், அதற்கு சாஸ்திரத்தினுடைய மாணவனாக இருக்க வேண்டும். மனுஷ்யத்துவம். முமுட்சுத்துவம், நல்லதிலே ஆசை இருக்க வேண்டும். 10 கும்பாபிஷேகம் பார்க்கணும், 10 கோவிலுக்கு நித்திய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும், 10 கோவிலில் தீபம் எரியறதுக்கு வசதி பண்ணணும், வேத பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம சம்ஸ்கிருதம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை, இது மாதிரி சம்பிரதாயால படிக்கிற ஸ்டூடெண்ட்டை, அதாவது ஒவ்வொரு வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய குடும்பத்தின் மூலமாக ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ படிக்க வைக்கணும். அதற்கு அல்லது 2 பேரை படிக்க வச்சாலும் சந்தோஷம். இப்படி அனைவருடைய ஈடுபாடு வேணும். எல்லாரும் இந்த பழைய காலத்துல திருப்பதி உண்டி நீங்க பார்த்துருப்பேன், கிராமங்கள்ல அதுதான் போட்டிருப்பா, காசு காசு போட்டுட்டே வருவா, மஞ்சள் துணி போட்டு. அதுக்கப்புறமா ஏதாவது சந்தர்ப்பத்துல திருப்பதியில கொண்டு போய் சேர்த்துருவா. அல்லது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா யாராவது ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ போனா அவள்கிட்ட கொடுத்து அந்த திருப்பதியில சேர்த்துருங்கன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எந்த ஊரிலே இருந்தாலும் வசுதைவ குடும்பகம், வசதிதான் குடும்பம் அப்படின்றது அது வேற, அது லௌகிகமான பார்வை.
வசுதைவ குடும்பகம் வசுதைவ குடும்பகம்ங்கிற ரீதியில எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் என்ஆர்ஐஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் சிட்டிசன் வாங்கியிருந்தாலும் இவர்கள் அனைவரும் பாரத தேசத்திலே படிக்கக்கூடிய பூர்ணமாக வேத சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கோ அல்லது பகுதி நேரமாக படிப்பவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து இது வலுவான சமுதாயமாக வளர்ந்து இது ஊற்று, இந்த ஊற்றுக்கு ஊறு விளைவிக்காமல், இந்த ஊத்துங்கிறது அதுதான் நமக்கு ரிசோர்சஸ், அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய சோர்ஸ், அதுதான். இதை நாம் நல்ல விதமாக காப்பாற்றுவதற்கு இது ஃபண்டமெண்டல். ஒரு பெரிய கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எப்படி முக்கியமோ அதுபோன்று இந்த சவுத் இந்தியன்ஸுடைய ஐடென்டிட்டி, கிரேட்னஸ் அல்லது வெல்த், அதுக்காக இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த விதத்திலே கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட், யூனிட்டி மஸ்ட் என்பதை முன்னாடி பேசிய இந்த வாலண்டியர் ஞாபகப்படுத்தினார்கள். இப்படி அந்த உத்தேசத்தோடு அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நல்ல பணிகள் நிறைய இருக்கின்றன. ஆகாரம், ஆச்சாரம், அலங்காரம், அந்த மூன்றிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அத்தியனம், அனுஷ்டானம், ஆத்ம குணம், இதிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். தைரியம், தாராளம், தார்மீகம், இதிலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். ட்ரேடு, ட்ரெடிஷன், டெக்னாலஜி, இந்த மூன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த சவுத் இந்தியன் தட்சிண பாரத கம்யூனிட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மத்தியிலே அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு இந்த தர்மத்தை பற்றிய முக்கியத்துவம் புரிய வேண்டும். விவரங்கள் படிப்படியாக தெரிந்து கொள்ளலாம். முதலிலே நம்பிக்கை, மரியாதை, அதை நாம் உருவாக்க வேண்டும். அதோடு சேர்ந்து நல்ல முறையிலே அவர்களுக்கு பேக்கேஜாக அவர்களுக்கு நம்முடைய தர்மத்தினுடைய முக்கியத்துவம், இந்த சிவிலைசேஷனுடைய முக்கியத்துவம், அதாவது நம்மிடத்திலே விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் அது சேர வேண்டிய இடத்திற்கு சேரவில்லை. அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அது வெஸ்டர்ன் பீப்புள் அதை படிக்கிறார்கள், அதை தெரிந்து கொள்கிறார்கள். சில பேர் ஸ்லாகிக்கிறார்கள், சில பேர் விமர்சிக்கிறார்கள், சில பேர்கள் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள், இங்கு தட்சிண தேசத்தை சார்ந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் மற்றும் வடநாட்டை சார்ந்தவர்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த தர்மத்தை புரிந்து கொள்வது அவர்களுடைய குடும்பத்திற்கும் நல்லதை கொடுக்கும். பாரத தேசத்தினுடைய யூனிட்டி, பிரதர்ஹுட் என்ன பெருமை தேவையோ, நம்முடைய பாரத தேசத்திற்கு பெருமை என்ன தேவையோ அதற்கு இது போன்ற கலாச்சார செயல்பாடுகள் உதவிகரமாக இருக்கும். தற்பொழுது சவுத் இந்தியா என்று போக்கஸ் செய்து கொண்டிருந்தாலும் ஜெயராமகிருஷ்ணன் அவர் சொன்னது போன்று இது வேதிக் நேஷனலிசம். பாரத தேசத்தை பொறுத்தவரையிலே, இந்தியாவை பொறுத்தவரையிலே வேதிக் நேஷனலிசம், கன்னியாகுமரி டு காஷ்மீர், இங்கிருந்து அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேசத்திலே ஒரு கோவில் கட்டுவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, பரசுராம குண்டு என்கிற இடத்திலே. அதே போன்று கவுஹாட்டி, அஸ்ஸாமிலே ஏற்கனவே கோவில் இருக்கிறது, ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, சங்கரதேவ நேத்ராலயா. தற்பொழுது இங்கிருந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு வாலண்டியர்
சர்வீஸ் செய்வதற்காக சென்றிருக்கிறார். உத்தியோகத்தை விட்டுட்டு அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சேர்ந்திருக்கார். அங்கு வேத பாடசாலை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. சிக்கிம் அது இந்தியாவினுடைய பார்டர் ஸ்டேட். அது சில காலம் அது ராஜாக்கள் இருந்த சம்ஸ்தானமாக இருந்தது. பிறகு 70s அது இந்தியாவோடு சேர்ந்து இது இந்தியாவினுடைய ஸ்டேட்டாக இருக்கிறது. அங்கு காங்டாக்கிலே ஒரு வேத பாடசாலையும் கோவிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று சிலிகுரி என்கிற வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல வேத பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. திரிவேணி வேத பாடசாலா. இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு எனும் பொழுது அந்த சிக்கன் நெக் என்று சொல்வார்கள். அந்த முக்கியமான பிரதேசம் அது. நார்த் ஈஸ்ட் அண்டு பெங்கால் பகுதிகளுக்கு அது முக்கியமான கனெக்ஷன் பாயிண்ட். அது சிலிகுரி. ஏனென்றால் 3-4 ஸ்டேட்டுகளும் 2-3 தேசங்களும் கண்ட்ரிகளும் பக்கத்திலே இருக்கின்றன. அந்த விதத்திலே அந்த சிலிகுரி என்பது நம்முடைய தேசத்திற்கு ட்ரேட் அண்ட் செக்யூரிட்டி அந்த விஷயத்திலே முக்கியமான பிரதேசம். அந்த இடத்திலே திரிவேணி வேத பாடசாலா என்று நேபாளிகள் படிக்கிறார்கள். டார்ஜிலிங் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயும் ஏதாவது செய்வதற்கு யோஜனை இருக்கிறது. அந்தமான் அந்த இடத்திலே அங்கு ஒரு இன்டகிரேஷன் ஹால், சங்கரா இன்டகிரேஷன் ஹால் என்று போர்ட் பிளேயர்லே இடம் இருக்கிறது. அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோவாவிலே ஏற்கனவே கோவில் இருக்கிறது. தற்பொழுது பஞ்சாபிலே முயற்சிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கு ஒரு பிள்ளையார் கோவிலும் 9 நவக்கிரக கோவில்களும் பத்மாவதி தாயார் பாலாஜி டெம்பிளும் கட்டுவதற்காக அந்த ஒரு முயற்சியிலே இடங்கள்லாம் பார்ப்பதற்கு அது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது முயற்சிகள். இப்படியாக அது எதற்கென்றால் அங்கு இருக்கக்கூடிய 2 மேஜர் நம்பிக்கை உடையவர்கள் பரஸ்பரம் அந்யோன்யமாக அவர்கள் மேன்மேலும் ஒற்றுமையாக இருப்பதற்காக அந்த ஒரு முயற்சி. சரஸ்வதி சிவிலைசேஷன் அதை அடிப்படையாக கொண்டு அந்த பிரயத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக நேஷனல் இன்டகிரேஷன், வேதிக் நேஷனலிசம், அதற்காக சவுத் இந்தியாவை பொறுத்தவரையிலே நிறைய கோவில் சம்பந்தப்பட்டவர்களை தயார் செய்ய வேண்டும். வேதம் படித்தவர்கள், ஆகமம் படித்தவர்கள், பாஞ்சராத்திரம், வைகானசம், மடப்பள்ளி, வாத்தியம், கோவில் நிறைய கட்டியிருக்கிறார்கள். அந்த கட்டிய கோவில்களை அழகாக நிர்வாகம் செய்ய வேண்டும், சாஸ்திரியமாக நிர்வாகம் செய்ய வேண்டும். அதை ஒரு வருமானத்திற்கான இடம் அல்லது பிரச்சாரத்திற்கான, தன்னுடைய பிரச்சாரத்திற்கான இடம் என்று நினைத்து கொள்ளாமல் தர்ம பிரச்சாரத்திற்கான இடமாக அந்த கோவில்களை நாம் நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். அதற்கு வேண்டிய சட்டத்தினுடைய உதவியும் பெறுவதற்கு பலரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோவில்களை சிறப்பாக நடத்துவதற்கு கோவில்களை கட்டியவர்கள் வெறும் கோவில்களை மாத்திரம் கட்டவில்லை. அந்த கோவில்கள் சிறப்பாக நடப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செலவை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆகவே முன்னோர்கள் கட்டிய கோவில்கள் சிறப்பாக நடப்பதற்கு அவர்களும் நகைகளை கொடுத்திருக்கிறார்கள், நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள், கட்டடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அந்த கோவில்களை நாம் நல்ல முறையிலே நடத்த வேண்டும்.
இதற்காக இந்த எஜுகேஷன், மெயினாக எஜுகேஷன், அது அதாவது தர்மம் சம்பந்தப்பட்ட எஜுகேஷனை ஃப்ரீயாக இலவசமாக கொடுப்பதற்கு முயற்சிகள். இதன் மூலம் இந்த பாரத தேசத்தினுடைய முழுமையான ஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று வைத்திய வசதிகள், காஞ்சிபுரத்திலே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சங்கரா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வரக்கூடிய தினங்களிலே நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று கிராமங்களிலே இந்த ஹெல்த் சென்டர்கள், இவர்கள் சொன்னது போன்று தண்டலம் போன்ற கிராமங்களிலே அந்த ஹெல்த் சென்டர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பௌதீகமான விகாசமும் தார்மீகமான விகாசமும் தேவைக்கு ஏற்றாற்போல் நாம் செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தோடு, ஏனென்றால் கவர்மெண்ட் பண்ணக்கூடியது, கவர்மெண்ட் பண்ண வேண்டியது நாமே செஞ்சுட்டு இருந்தா அவளுக்கு உற்சாகம் குறைஞ்சிடக்கூடாது. ஆக நாம் செய்ய வேண்டியதை நாம் முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அவர்கள் செய்வதற்கு நாமும் உதவிகரமாக பொது சேவைகளிலே, ஜெனரல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அவைகளிலே நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய தர்ம பிரச்சாரத்திலே அவர்களும் சேர்ந்து கொண்டால் இன்னும் விசேஷம்தான். அது அவர்களுடைய சௌகரியங்கள், அவர்களுடைய சிந்தனையை பொறுத்தது. இப்படியாக நம்முடைய பாரத தேசத்திலே தர்மம் வளர வேண்டும், கலாச்சாரம் வளர வேண்டும். அதே சமயத்திலே அங்கு வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் தினசரி அனுஷ்டானங்களை செய்வதற்கும், உங்களுடைய குழந்தைகள் நம்முடைய ஆகாரம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பாஷை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பல்வேறு பழக்க வழக்கங்கள், இவைகளை அனுசரிப்பதற்கு அவ்வப்பொழுது சத்சங்கங்களை ஏற்படுத்தி, அங்கேயே ஒரு யோஜனை கூட சொல்லான்னு தோணித்து, இந்தியன் வில்லேஜ் மாதிரி அங்கேயும் ஏதோ ஒரு இதை உருவாக்கி நம்முடைய பூகோளம், அங்கிருப்பவர்கள் இங்கிருப்பவர்களாம் தெரிஞ்சுக்கிறா. +2 படிக்கும் போதே லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கே இருக்குது, வர்ஜீனியா எங்கே இருக்குது, கலிஃபோர்னியா எங்கே இருக்குது, வெஸ்ட் கோஸ்ட் எங்கே இருக்குது, நார்த்து கோஸ்ட்டு, இதெல்லாம் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலை இந்த ஊர் விஷயம். அப்படின்னா என்ன, இதாவது நமக்கு இதுவே சரியா இருக்கு. மாயவரம், கும்பகோணம், திருநெல்வேலி, வேலூர், இது தெரிஞ்சுக்கிறது சரியா இருக்கு. ஆனாலும் இதாவது நினைச்சுட கூடாதோ இல்லையோ, அந்த ஊர் பெரியவா பேர்லாம் சொல்றான்னு உடனே பெரியவாளுக்கு அங்கே வெளிநாட்டுக்கு போகிறது பிடிக்கும்னு நினைச்சுட கூடாது. அதனால அதே சமயத்தில் அங்கே அதாவது பொது அறிவு என்பது லௌகீகமான ரீதியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே அங்கு வசிப்பவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய காசி எங்கே இருக்கிறது, மருத்துரா எங்கே இருக்கிறது, ஹரித்வார் எங்கே இருக்கிறது, காஞ்சிபுரம் எங்கே இருக்கிறது, ராமேஸ்வரம் எங்கே இருக்கிறது, மதுரை எங்கே இருக்கிறது, இது போன்றெல்லாம் நாம் நிறைய குழந்தைகளுக்கு ஸ்லோகங்களையும் சொல்லி கொடுத்து, நம்முடைய ஆயுர்வேதம், நம்முடைய ஜோதிஷம், நம்முடைய சங்கீதம் நன்னாவே இருக்கு. அங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சங்கீதம் நன்னாவே பிரபலமாக நடந்துட்டுருக்கு, நாட்டியமும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அதெல்லாம் நன்னாவே இருந்துட்டுருக்கு. இன்னும் விட்டுப்போன விஷயங்கள், பட்டுப்போன விஷயங்கள், விட்டுப்போன விஷயங்களை நாம் மறுபடியும் கவனத்திலே கொண்டு அதற்கு விசேஷ முயற்சிகளை செய்து அவர்களை படிக்க வைப்பதற்கு, தமிழ் படிக்க வைக்கிறது, சம்ஸ்கிருதம் படிக்க வைக்கிறது. இப்போ இங்கே இருக்கிறவாள்லாம் இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு கற்றுக்கிறா. மெட்ராஸில் இருக்கிறவாள்லாம், சென்னையில் இருக்கிறவாள்லாம் அந்த டோஃபில் அது இது கற்றுக்கிறா. அது மாதிரி அங்கே இருக்கிறவாளுக்கு தமிழ் பேசுறது எப்படி, சம்ஸ்கிருதம் பேசுறது எப்படி இருக்குங்கிறது நாம் அங்கே சொல்லித்தரணும். பரிவர்த்தனை, எக்ஸ்சேஞ்ச், MOU அந்த மாதிரி இதாவது பண்ணி மொத்தத்தில் உயர்ந்த கலாச்சாரம். இது காலஹா சக்ருத் அப்யேதி, நேரம் என்பது ஒரு முறைத்தான் வருகிறது. ஆகவே அந்த நேரத்தை நாம் தவறவிடாமல், நேரம் தவறாமல் நேர்த்தியாக நேர்மையாக
இதிலே பெரும் முயற்சி செய்து நல்ல விதமாக இந்த உயர்ந்த கலாச்சாரத்தை ஜந்தூனாம் நர ஜன்ம துர்லபம் அத பும்ஸ்வம் தத்தோ விப்ரதா தஸ்மாத்து வைதிக தர்ம மார்க்க பரதா என்று விவேக சூடாமணியிலே ஆச்சாரியால் சொன்ன அந்த சிட்டிசன்ஷிப்பை நாம் பெற வேண்டும். இந்த சிட்டிசன்ஷிப்போடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த சிட்டிசன்ஷிப்பு அந்த உயர்ந்த ஜென்மாவை நாம் பெற்றிருக்கிறோம். இதை நல்ல முறையாக உபயோகப்படுத்தி பிறருக்கும் சகாயங்களை செய்து நம்முடைய தர்மத்தை, குரு பக்தியை, குரு பாரம்பரியத்தை நாம் தெரிந்து கொண்டு மேன்மேலும் இந்த KKSF காஞ்சி காமகோட்டி சேவா ஃபவுண்டேஷன் என்கிற இந்த அமைப்பானது ஏற்கனவே நிறைய பேர் வயசானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்யாணங்கள் அந்த மாதிரி இதுல எல்லாம் பத்திரிகை போடும் பொழுது 3 தலைமுறையை பத்தி போடுறா. திரிபௌருஷம்னு பேரு. அது நப்திரி பௌத்ரி இதெல்லாம் எழுதுறா. அதுல அது மாதிரி இதுல 3 ஜெனரேஷன் சார்ந்தவர்களையும் சேர்ப்பதற்கான முயற்சி இது. யங்ஸ்டர்ஸ், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் சேர்த்து தற்பொழுது குமார போஜனம் என்று நடைபெற்றது. 1019 பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள் சென்னையிலே. போன வாரம் ஆந்திராவிலே நடைபெற்றது. அதிலே 1200 பேர் போல கலந்து கொண்டார்கள். குமார போஜனம், சுப்பராய சஷ்டி, ஸ்கந்த சஷ்டியிலே தமிழ்நாட்டிலே நடைபெற்றது. இங்கு சுப்பராய சஷ்டி இங்கு நடைபெற்றது. இது போக 2 முயற்சிகள் நாகப்பட்டினம் பக்கத்திலே சனாதன தர்ம குருகுலம் என்பதாக அந்த காஞ்சி காமகோட்டி திரிவேணி அகாடமி என்று வைத்து சனாதன தர்ம குருகுலம் என்று அமைத்து இந்த சவுத் இந்தியன்ஸ் அவர்கள் ஒரு 5 நாளோ அல்லது ஒரு 10 நாளோ 15 நாளோ பேசிக் சவுத் இந்தியன் பிராக்டிசஸ், போலசுவடின்னா என்ன, ராமாயணம்னா என்ன, பாகவதம்னா என்ன, வேதம்னா என்ன, இப்படியெல்லாம் ஸ்தல புராணம்னா என்ன, ஒரு முதல்ல அவளுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு சென்டர் ஒன்று உத்தேசம் பண்ணியிருக்கு. இது மூலமா என்னென்ன வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற, இப்போ காஞ்சிபுரத்தில் படிக்கிறவாளை பற்றி இது வரைக்கும் சொன்னார். இதே மாதிரி இப்போ வேற வேற இடத்துல இந்த ட்ரஸ்ட் மூலமா நடக்கக்கூடிய SPCT ட்ரஸ்ட் மூலமா நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பற்றி, ஸ்ரீ பிரத்யக்ஷா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டி பற்றி இவர் சொன்னார். இதோட சேர்ந்து வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடியவர்களுக்கும் நம்முடைய தர்மம் சாஸ்திரங்களை பற்றி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து விஹார்ஹசி. அந்த சாஸ்திரத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சியாக இந்த சனாதன தர்ம குருகுலம் ஆந்திர பிரதேசத்திலே சனாதன தர்ம சேவா கிராமம், காந்தி கிராமம் போன்று சனாதன தர்ம சேவா கிராமம் என்பதாக ஓங்கோல் பக்கத்திலே பொதிலி என்கிற இடத்திலே ஒரு 30 ஏக்கரிலே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், கோசாலா, அதோடு சேர்ந்து விருத்தாசிரமம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர், யாகசாலா, ஆர்ட் கேலரி. இப்போ இந்த ஹிஸ்டரியே தெரிவிக்க வேண்டும். முதல்ல குளோபல் ஹிஸ்டரி தெரியறது. நீங்க ஏதாவது தஞ்சாவூர் ஹிஸ்டரி, திருநெல்வேலி ஹிஸ்டரி, நார்த் ஆர்காடு ஹிஸ்டரின்னா அது வேற யாரோ எழுதினது தான் தெரியும். அதுல நம்ம ஜனங்கள் எழுதிய விஷயங்களை நாம தெரியப்படுத்தணும். ஆக அதற்காக ஒரு சுமங்கலி பிரார்த்தனைன்னா என்ன, அதுலேருந்து ஆரம்பிச்சு பழக்க வழக்கங்களை தெரிவிப்பதன் மூலமாக நம்முடைய தர்மத்தை நாம் நல்ல முறையிலே தெரிந்து கொள்வதற்கு, ஏன்னா இது லைப்ரரி மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, குடும்பத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆகவே அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த 3 முக்கியம்: மெம்பர்ஷிப்பு, ஒர்ஷிப்பு, ஸ்காலர்ஷிப்பு.
அந்த மூணையும் இது பண்ணணும். அப்பதான் அது ஷிப்பு ஏறாம இருக்கும். இது வந்து இதுக்காக அது ஷிஃப்ட் ஆகாம இருக்கும். அதற்காக இந்த நல்ல முறையிலே நாம் நம்முடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சி பண்ணணும். அதுக்காகத்தான் வேதிக் நேஷனலிசம், தார்மிக் சமபாவ், அப்புறமா ஸ்வதேசி லிபரலைசேஷன். அது இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவில் எம்என்சி லிபரலைசேஷன் இருக்கு. இப்போ அதை வந்து ஸ்வதேசி லிபரலைசேஷனா மாறணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செய்ய வேண்டிய நல்ல பணிகள் நிறைய இருக்கின்றன. அதற்கான திறமையும் அதற்கான உற்சாகமும் அதற்கான ரிசோர்சஸ், அந்த மூணையும், திறமை, உற்சாகம், அதற்கு வேண்டிய ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களையும் நாம நல்ல முறையில் உருவாக்கணும். அதற்கு ஒரு அவேர்னஸ், சிந்தனா, அதுக்கான ஒரு ஆலோசனைக்கான இந்த கூட்டம். இது எல்லாரும் சேர்த்திருக்கா, நன்னா இருக்கு. எல்லாரையும் பழக்கப்படுத்துறா, சின்ன வயசுக்காரால அடுத்த வயசுக்காரால. இந்த தர்மம்ங்கிறது பரம்பரையாக வரக்கூடியது, பரம்பரையை காப்பாற்றுறதுக்காக வரக்கூடியது தர்மம். ஆகவே பரம்பரையும் நாம காப்பாற்றணும், பாரம்பரியத்தையும் காப்பாற்றணும். பிசிக்கலா நாம காப்பாற்ற வேண்டியது பரம்பரையை, நாம ஸ்பிரிச்சுவலா காப்பாற்ற வேண்டியது ஃபீலிங் வைஸ் பாரம்பரியத்தை. இந்த பாரம்பரியம் அண்ட் பரம்பரா, பௌதீக சரீரம் சம்பந்தப்பட்டது பரம்பரை. அந்த பௌதீகமான சரீரத்திற்குள்ளே இருக்க வேண்டிய சிந்தனை பாரம்பரியம். ஆக இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கறதுக்கு இப்போ திருப்பதி வந்திருக்கோம். திருப்பதியில் இப்போதான் ஒரு 3 நாளாக வந்திருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் திருச்சானூர் அம்பாள் தரிசனம்லாம் நடந்தது. அங்கே அதுக்கு முன்னாடி இந்த சம்பிரதாய குழந்தைகள்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொன்னால் அந்த ப்ரோக்ராமும், சஹஸ்ரதள பத்மாராதனம் 2 அந்த ப்ரோக்ராமும் நடந்தது அங்கே. அது மாதிரி அங்கேயும் நிறைய பேர் போன வருஷம் யூஎஸ்லேயும் ஸ்லோகங்கள்லாம் நன்னா சொல்லி நன்னா தயார் பண்ணா. இப்போ பெரியவாளுடைய ஆராதனை வரப்போகிறது 30ஆம் தேதி, டிசம்பர் 30ஆம் தேதி விசாகா நட்சத்திரம் துவாதசி. அடுத்த நாள் அனுஷம் வரப்போகிறது 31ஆம் தேதி. அதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சாஸ்திர சதஸ்ஸு, வேத பாராயணங்கள், கச்சேரிகள் அதெல்லாம் ஏற்பாடாயிருக்கு. தனுர் மாசத்தோடு அதுவும் நடக்க போகிறது. அதோடு சேர்ந்து சாஸ்திரத்தில் யோக சாஸ்திரம் அதை பற்றியும், பட்டி காவியம் அப்படிங்கிறத பற்றியும், இன்னொன்று வந்து பிரசஸ்தபாத பாஷ்யம், தர்க்க சாஸ்திரத்தில் பாஷ்யம், இதை பற்றி ப்ரோக்ராம் பற்றி திங்க் பண்ணியிருக்கு. அதாவது மீமாம்சா பாஷ்யம் பாராயணம் நடந்தது ஓரிக்கையில், மணிமண்டபத்தில் தங்கியிருந்த போது அங்கே நடந்தது. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் மகாபாஷ்யம், கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர், அந்த பாராயணம் நடந்தது. இப்படி சாஸ்திர விஷயங்களை இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பேசலாம். அது ராமசுப்பா எல்லாரும் இங்கே எல்லாருமே, அந்த அரவிந்து எல்லாரும் சொல்லி அது வந்து அது இன்னொரு நாளைக்கு குருவாயிருப்பேங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இதில் இன்னொரு நாளைக்கு வேத சாஸ்திர பிரச்சாரங்கள்னு தனியாக ஒரு நாளைக்கு சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துட்டு மேன்மேலும் எல்லாம் நிறைய மெம்பர்ஷிப் சேர்ந்து இதில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணி, மனசா வாச்சா கர்மணா, காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் தர்மத்திற்கு அனுசரணையாக முயற்சி பண்ணி தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு பெரியவாளுடைய அனுகிரகத்தோட, இந்த குரு பக்தியோட இந்த காரியத்தை நல்ல மேன்மேலும் நீங்கள் எல்லாரும் ஐக்கமத்தியத்தோட சங்கச்சத்தம் சம்பதத்தம் சம்போம் அனாம்சி ஜானதாம் அப்படின்னு இன்னும் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி மேன்மேலும் எல்லாரும் சௌஜன்யம், சௌகரியம், சௌமுக்கியம் இதோடு சேர்ந்து நல்ல முறையில் எப்படி அந்த கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு, யூனிட்டி மஸ்ட்டுன்னு சொன்னமோ அதே மாதிரி சௌஜன்யம், சௌகரியம், சௌமுக்கியம் எல்லாரும் நல்ல முறையில் சேர்ந்து இருந்து இப்போ வந்து முன்னாடியை விட நிறைய படிப்பும் அதிகமாயிருக்கு, நிறைய சௌரியங்களும் வந்திருக்கு. நிறைய இந்த டெக்னாலஜி மூலமாக எல்லாரும்
நெருக்கமாக எல்லாரும் பரஸ்பரம் பார்த்துக்க முடியறது. ஆனா அதே சமயத்துல நெருக்கடியும் இல்லாம பார்த்துக்கணும். அது தர்மத்திற்கு நெருக்கடி இல்லாமல் இதை இந்த இந்த நெருக்கம்ங்கிறது அந்த நெருக்கடியை போக்குற மாதிரி இருக்கணும். சமுதாயத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிறைய, அது உங்களுக்கு விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ரேஷியோலேருந்து ஆரம்பிச்சு நிறைய நெருக்கடி இருக்கு. இந்த நெருக்கடி எல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கம் தேவை. தர்மம் சம்பந்தப்பட்ட நெருக்கம்ங்கிறது எல்லாருக்கும் தேவை. அதனால இது அனாஹூதா அத்வரங்கச்சேத். ஒரு நல்ல காரியக்கிரமம் நடக்கிறதுன்னா கூப்பிட்டு போறது ஒண்ணு இருக்கு, கூப்பிடலைன்னா கூட நல்ல விஷயம் நடக்கிறதுன்னா நாம ஜாயின் பண்ணிக்கணும், அந்த அனுமதி வாங்கிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இந்த நல்ல விஷயத்துக்கு அவளாக முன்வந்து எல்லாரும் ப்ரோ ஆக்டிவ் ரோல் அதை எடுத்துட்டு அக்ரெசிவ் மார்க்கெட்டிங்னு அவ சொல்ற. இது மார்க்கெட்டிங் சமாச்சாரம் இல்லை, அக்ரெசிவா ப்ரிசர்விங் கல்ச்சர். அதை நல்லா பண்ணி எல்லாரும் குரு அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகத்தோட நீங்களும் சௌரியமா இருந்து உங்க மூலமா மற்றவாளும் சௌரியமா இருக்கிறதுக்கு இந்த பிரயத்னத்தை தொடரணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன முயற்சியும் நடக்க போறது. ஸ்ரீ காஞ்சி நிவாசம் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்க நிறைய பேர் என்ஆர்ஐஸ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எல்லாம் வீடெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி அங்கங்க இருந்துட்டு இருக்கா. இங்க காஞ்சி நிவாசம்ங்கிற ஒரு பிளான்ல வயசானவாளும் காஞ்சிபுரத்தில் தங்கலாம், விஆர்எஸ் வாங்கிட்டு இருக்கவாளும் தங்கலாம். யங்ஸ்டர்ஸ் ஒரு சொசைட்டிக்காக இந்த வித்யா வைத்தியம் வேதம் அண்ட் டெம்பிள்ஸ் அதில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவாளும் ஏதாவது சம்ஸ்கிருதம் படிக்கலாம், வேதாந்தம் படிக்கலாம், சாஸ்திரங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவாளும் சரி, அந்த மாதிரி தங்கறதுக்காக ஒரு 400-500 குடும்பங்கள் தங்குற மாதிரியில ஒரு சவுத் இந்தியன் வில்லேஜ் நினச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அது மூலமாக இது ஒரு ஃபாஸ்டாகவும் நடக்கும், நல்ல வேலைகள் ஃபோக்கஸாகவும் நடக்கும், இன்னும் நல்ல சௌரியமாகவும் நடக்கும். இப்படி அந்த நல்ல முறையில் ஒரு தர்ம சங்கம் அப்படின்னு ஏற்படுத்துறதுக்காக அந்த ஒரு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கா. இது ஜஸ்ட் தகவலுக்காக, மேற்கொண்டெல்லாம் விவரங்கள் சொல்லுவேன். ஜஸ்ட் அதாவது சவுத் இண்டியன்ஸு இப்போ எதை பற்றி நினைக்கணும், அவள் ஒருத்தர் ஒரு லோகத்தில் ஒன்று யோசிச்சு பண்ணிட்டு இருக்கா. சவுத் இண்டியன்ஸு இப்போ அவளுடைய கல்ச்சர், அவளுடைய கண்டினியூட்டி, அவளுடைய தர்மங்கள், அதை பற்றி நினைக்கிறதுக்காக இது நல்ல முயற்சி. நல்ல சின்ன வயசுக்கார நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறது, இது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தவா பேசிட்டு நிறைய பேர் கலந்துன்றது நல்லா இருக்கு. என்ன இப்போ யூத்து தான் எல்லாரும், இப்போ இந்தியன் பாப்புலேஷன்லையும் சரி எல்லா இடத்துலையும் யூத்து தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இங்கே ஒன்றும் சொல்லப்போனால் யூத்து இந்த குழந்தைகளும் கலந்துண்டா, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. மொத்தத்தில் நம்முடைய தர்மத்தை நம்முடைய தலைமுறையில் எப்படியெல்லாம் நாம் நல்ல விதமாக கௌரவப்படுத்தி நாமும் அதன் மூலமாக பலனடைகிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குரூப் தயாராக இருக்கு. அதை நல்ல குரூம் பண்ணுறதா எதோ சொல்லுவாள், அது மாதிரி நல்ல ரூமும் குரூமும் பண்ணி அது நல்ல விதமாக மேன்மேலும் வளர்ந்து இந்த கேகேஎஸ்எஃப் ஃபவுண்டேஷன் அது நல்ல ஒரு பிரத்யட்சமாக நிறைய தர்மத்தை செஞ்சுட்டு இருக்கு, பிரத்யட்சா மூலமாகவும் செஞ்சுட்டு இருக்கு. மேன்மேலும் இந்த தர்மம் வளர்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து டைமும் கொடுத்து, அதாவது ஃபண்ட்ஸு ஒன்றும் டைமும் கொடுத்து அவாவா டைமும் கொடுத்து இந்த மேன்மேலும் வளர்க்கணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். சந்தோஷம். நமஸ்காரம். சந்தோஷம்.